பாலும் தெளிதேனும் பாகும் பிறப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் சைத்துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஞானமே வடிவாகி ஆதி வயலூர் வள்ளல் பெருமானின் வற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களின் ஆசியினாலும் சிறப்புக்குரிய அற்புதமான இந்த ஞான வழுவியிலே இப்பொழுது அடியேன் விதியை மாற்றிய மதியன் என்பதை பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. அப்படி குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள், மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள். அப்படி வாழ்ந்து காட்டியவர்களிலே முதன்மையானவர்கள் என்று சொன்னால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முதல் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகள் வரை பல பல கோடான கோடி ஞானியர்களும் மேதைகளும் தியாகிகளும் மகான்களும் ஆவார்கள். ஆகவே மனிதர்களினுடைய வாழ்க்கையிலே லட்சியம், குறிக்கோள் என்பதெல்லாம் மிக மிக இன்றியமையாத உன்னதமான சிறப்புக்குரிய இன்பகரமான விஷயங்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறவி என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று. ஆனால் தான் மாணிக்க வாசகர் பிறவிகளை பற்றி வரிசைப்படுத்துகிற போது மிக அழகாக சொல்லுவார், நமக்கு எத்தனை பிறவிகள் இருக்கிறது அப்படின்னு. புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரரும் ஆகி முனிவராய் தேவராய் செல்லானென்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தே, நான் எடுக்காத பிறவி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னார். எண்ணில் கோடி பிறவி நமக்கு உண்டு. அருணகிரிநாத சுவாமி மிக அழகாக நமக்கு ஒரு யோசனை சொன்னார். நாட்டில் நல்லா படித்து டிகிரி வாங்கின இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எல்லாரையும் கடலுக்கு அனுப்பி கடலில் இருக்கிற மணலையெல்லாம் எண்ணெய் வச்சு அந்த எண்ணிய கடல் மணலை ஒரு 7ஆல் பெருக்கணுமா. ஏன்னா மொத்தம் 7 கடல் இருக்கா. ஒரு காலத்தில் இந்த உலகம் விஞ்ஞானத்தின் மூலமாக 7 கடலில் இருக்கும் மணலையும் எண்ணி அளந்தாலும் அளந்துவிடும். ஆண்டவா, நான் எடுத்த பிறவி ஒன்று மட்டும் அளவிட முடியாதுன்னு சொன்னார். 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் இனி உனதபயம் எனது இருடலும் இனிடன் விடுக முடியாதே கழுகொடு நரியும் எரிப்புவி மரலி கமலனு மிகவும் அயர்வானோர் கடனுள்ளதபயம் அடிமையின் அடிமை கடிகி உன் அடிகள் தருவாயேனர். எல்லாம் எடுத்துட்டேன், இனிமேல் நான் அடைய வேண்டியது உன்னுடைய திருவடி ஒன்றுதான் அப்படின்னர். பல கோடி பிறவிகள் நமக்கு தொடர்ந்து 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 வந்து கொண்டே இருக்கும். இந்த பிறவிகள் எடுத்து 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 நாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். அநேகமாக பலருக்கும் பிறவி துன்பம்னு தோன்றது கிடையாது. ஞானியர்களுக்கு மட்டுமே இந்த பிறவி துன்பம் என்று தோன்றுமா. மனிதர்களுக்கு இது இன்பமாக தெரிகிறது அப்படின்னாங்க. நமக்கு என்னைக்காவது ஒரு முறை எல்லா வேலையும் பார்த்தது போக கொஞ்சம் நேரம் கிடச்சிச்சின்னா தனியாக எங்காவது ஒரு இடத்துல உட்காந்து யோசனை பண்ணி பாருங்கள், இந்த பிறவி இன்பமா துன்பமா. இப்போ இன்பம் அப்படின்னு முடிவு பண்ணினோம்னா நாம் இன்னும் யோசிக்கவே ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம். துன்பம்னு முடிவு பண்ணினோம்னா ஏதோ ஒரு நிலையை நாம் அடைந்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக இனிமேல் யோசிக்கும் போது இது துன்பமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. துன்பமான வாழ்க்கை, ஆனால் இன்பமாக வாழ்வதற்காகத்தான் இறைவன் அதை நமக்கு இந்த பூமிக்கு தந்தார். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் பிறவி என்பது அடுத்து 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 வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். சரி, ஏன் இந்த பிறவி இவ்வளோ தூரம் நமக்கு வருது? இந்த பிறவியில் யார் யாரெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் இருந்தார்கள்? நமக்கு ரொம்ப அழகாக ஒரு முன்னோர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நமக்கு முன்னாடி வாழ்ந்த பல அற்புதமான ஞானியர்கள் மகான்கள் எல்லாருமே நமக்கு முன்னோர்கள் தான். அந்த முன்னோர்கள் நமக்கு காட்டிய ஒரு மிகப்பெரிய வழி இருக்கிறது. என்னென்னா, இந்த பிறவியை நிறுத்தி கொள்ளுவதற்கு என்ன மார்க்கத்தில் செல்லணும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. இந்த எல்லா பிறவிகள் தோறும் நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய விஷயம் இந்த உலகத்தில் ஒன்று உண்டு அப்படின்னு சொன்னால் அதை நாம் எல்லாரும் பயப்படுற தலையெழுத்து. இந்த விதி தலையெழுத்து எல்லாம் ஒன்று தான்.